ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு வாழ்க்கையில ஒரு நாளாவது நினைச்சிருக்கீங்களா? ஒரு நாள் நான் பாஸ் ஆகணும், எனக்கு பிடிச்ச வேலை செய்யணும், பணம் மட்டும் இல்ல, ஃப்ரீடம் வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்கள் நிறைய பேர். ஆனா உண்மை என்ன தெரியுமா? 100 ஸ்டார்ட் அப் பிசினஸ்ல 90 ஸ்டார்ட் அப் தோல்வி அடையும். அது ஏன்? பணம் இல்லாதனால இல்ல, ஐடியா இல்லாதனால இல்ல, லக் இல்லாமயும் இல்ல. அவர்கள் சில பேசிக் விஷயங்களை புரிஞ்சுக்காமல் ஆரம்பிக்கிறார்கள். இந்த வீடியோவில் தோல்வி இல்லாமல் ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ண என்ன ரகசியம்? எப்படி சின்னதா ஆரம்பித்து பெருசா லெவலுக்கு போவது? எப்படி மக்கள் மிஸ்டேக் செய்கிறார்கள்? எல்லாமே டீப்பா பார்க்கலாம். இந்த வீடியோ முடியும்போது பிசினஸ் பற்றி உங்க திங்கிங் மாறி இருக்கும். ஸ்டார்ட் அப்னா என்ன? முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஸ்டார்ட் அப்னா பெரிய ஆஃபீஸ் செட்டப்பு, லேப்டாப் வச்சிருப்பது, இங்கிலீஷ்ல பேசுறது, இதெல்லாம் ஸ்டார்ட் அப்னா ஒரு பிரச்சனைய சால்வ் பண்ண சிஸ்டம். பீப்புளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். நீங்க அதுக்கு சொல்யூஷன் குடுப்பீங்க. அதுதான் பிசினஸ். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மக்களுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் வேண்டும் நெனைச்சாங்க. ஸ்விக்கி வந்துச்சு. மக்களுக்கு டாக்ஸி கிடைக்க கஷ்டம் நெனைச்சாங்க. ஊபர் வந்துச்சு. மக்கள் ஆன்லைன்ல ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நெனைச்சாங்க. அமேசான் வந்துச்சு. அதுபோல பணம் இருக்கும் இடத்தில் பிசினஸ் கிடையாது. ப்ராப்ளம் இருக்கும் இடத்தில் தான் பிசினஸ் இருக்கு. ஏன் பெரும்பாலான ஸ்டார்ட் அப் ஃபெயில் ஆகுது? மக்கள் செய்யும் பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்ன தெரியுமா? அவர்கள் ப்ராடக்ட்ட லைக் பண்றாங்க. கஸ்டமர் இல்ல. அவர்களுக்கு ஐடியா பிடிக்கும். ஆனா மார்க்கெட் அது தேவையா? இல்லையா? தேவையா? இல்லையான்னு தெரியாது. இதனால தான் ஃபெயில் ஆகுறாங்க. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருத்தர் எக்ஸ்பென்சிவா டீ ஷாப் ஓப்பன் பண்றான்னு வச்சுக்கங்க. அதுக்கு இன்டீரியர், லோகோ, டிசைன் சூப்பர். ஆனா லொக்கேஷன் ராங்கா வைப்பாங்க. அங்க மக்கள் ரூ. 15க்கு டீ தான் குடிப்பாங்க. அங்க ரூ. 150க்கு டீ சாப்பிட மாட்டாங்க. ரிசல்ட் என்ன? டீ ஷாப்பும் க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். இதுலேருந்து என்ன புரியுது? பிசினஸ்ல எமோஷன் வேலை செய்யாது. மார்க்கெட் தான் முடிவு செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப் ஆரம்பிப்பதற்கு முன் இந்த கேள்வி கேளுங்க. மக்கள் இந்த ப்ராப்ளமுக்கு மணி கொடுப்பாங்களா? குடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்களா? இந்த ஒரு கொஸ்டின் உங்க லைஃப்ப சேவ் பண்ணும். நெறைய பேர் சொல்லுவாங்க, என்னிடம் $1,000,000 ஐடியா இருக்கு. ஆனா உண்மை என்ன? உலகத்தில் ஃபுட் டெலிவரி ஐடியா பலருக்கு இருந்தது. ஆனா எக்ஸிக்யூட் பண்ணியது ஃபியூ கம்பெனிஸ் தான். நீங்க ஜிம் மெம்பர்ஷிப் வாங்கலாம். அது ஈஸி. ஆனா டெய்லி ஜிம் போவது தான் வெரி டிஃபிகல்ட். அதே மாதிரி தான் பிசினஸ்லும். ஐடியா சொல்வது ஈஸி. டெய்லி ஒர்க் செய்வது தான் ஹார்டு. ஸோ அதனால சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனரா என்ன செய்வாருங்கன்னா, டெய்லி கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்ணுவாங்க. கஸ்டமர் கிட்ட ஃபீட்பேக் கேட்பாங்க. கஸ்டமர் கிட்ட இருந்து மிஸ்டேக்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஃபாஸ்ட்டா சேஞ்ச் ஆகுவாங்க. இதுதான் ரியல் சீக்ரெட். ஸ்டார்ட் அப் சின்னதா ஆரம்பிப்பது ஏன் முக்கியம்னா, பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? மக்கள் ஆரம்பத்திலே பெரிய ஆஃபீஸ், பெரிய இன்வெஸ்ட்மென்ட், பெரிய எக்ஸ்பென்சிவ் செட்டப் பண்றாங்க. அதனால பார்த்தீங்கன்னா தோல்விய தான் தழுவுறாங்க. ஆனா ஸ்மார்ட் ஆண்டர்ப்ரனர் எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, Facebook பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டிங்ல ஹாஸ்டல் ரூம்ல ஆரம்பிச்சது. அமேசான் கேரேஜ்ல ஆரம்பிச்சது. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியும். ஸ்டார்ட் ஸ்மால், லேர்ன் ஃபாஸ்ட். நீங்க ஆரம்பத்தில் கோல் என்னவாக இருக்கணும்? ப்ராஃபிட் இல்ல, லேர்னிங் தான். ஸோ கஸ்டமர் என்ன விரும்புறாங்க? எந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகுது? எது ஃபெயில் ஆகுது? இந்த ஐடியா தான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கோல். ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பத்தில் மணிய விட ஃபீட்பேக் தான் முக்கியத்துவம் குடுப்பாங்க. ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். பலர் பிசினஸ் ஆரம்பிக்கவே பயப்படுறாங்க. ஆனா ஃபெயில் ஆயிட்டா மக்கள் என்ன சொல்லுவாங்க? லாஸ் ஆயிட்டா. ஆனா கேளுங்க. ஃபெயில் ஆகாம இருக்க ஒரே வழி என்ன தெரியுமா? நெவர் ட்ரை. மணி மேனேஜ்மென்ட் சீக்ரெட். ஸ்டார்ட் அப் ஃபெயில் ஆகுற முக்கிய காரணம் கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம். ப்ராஃபிட் இல்லாததால் இல்ல. கேஷ் மேனேஜ் பண்ண தெரியாமல் போனதுனால. ஒரு பிசினஸ் சர்வைவ் ஆகணும்னா கஸ்டமர் ஹாப்பி ஆகணும். ஒரு ஹாப்பி கஸ்டமர் 10 கஸ்டமர கொண்டு வருவார். ஒரு ஆங்ரி கஸ்டமர் 100 பேரை தடுக்க முடியும். ஸோ அதனால கஸ்டமர் கிட்ட ஃபீட்பேக் இக்னோர் பண்ணாதீங்க. மக்கள் கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா அது ஃப்ரீ கன்சல்டன்சி தான். பெஸ்ட் கம்பெனிஸ் என்ன செய்றாங்க தெரியுமா? அவர்கள் அதிகமா பேச மாட்டாங்க. அதிகமா கேட்பாங்க. ஒரு நாள் நீங்க ஆரம்பிச்ச அந்த ஸ்மால் ஐடியா உங்க வாழ்க்கையை மாற்றலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. இப்படிப்பட்ட பிசினஸ் மற்றும் மணி மைண்ட் செட் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.